ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சிஷோரகம் கிம் கிமபூதிதித்ருதம் शिशोरहं किं किमभूदिति धृतं प्रधाव्यनन्द पशुपाश्च भूसुराः प्रधाव्यनन्द पशुपाश्च भूसुराः भवन्तमालोक्य यशोदया धृतं भवन्तमालोक्य यशोदया धृतं समाश्वसन्नश्रुजलार्द्रलोचनाः समाश्वसन्न सृजलार्द्रलोचनाः शिशोरहं किं किमभूदिदिद्रुतं प्रधाव्यनन्द पशुपाश्च भूसुराः शिशोरहं किं किमभूदिति धृतं प्रधाव्यनन्द पशुपाश्च भूसुराः भवन्तमालोक्य यशोदया धृतं समाश्वसन्नश्रुजलार्द्रलोचनाः भवन्तमालोक्य यशोदया धृतं समाश्वसन्न सृजलार्द्रलोचनाः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஐயோ, சிஷோஹோ கிம் கிம் அபூத், குழந்தைக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு, இதி நந்தக என்று நந்தகோபரும், பசுபாகா இடையர்களும், பூசுராகா அந்தணர்களும், திருதம் பிரதாவ்ய வேகமாக ஓடி வந்தனர். பவந்தம் உன்னை, யசோதையா திருதம் ஆலோக்கிய யசோதை உன்னை தூக்கி வைத்திருந்ததை கண்டு, அஸ்ருஜல ஆர்திர லோச்சனாக கண்ணீரால் நனைந்த கண்களை உடையவர்களாக, ஷமாஸ்வசன் நிம்மதி அடைந்தனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சிஷோரகம் கிம் கிமபூதிதித்ருதம் பிரதாவ்யனந்த பசுபாश्च பூசுராः பவந்தமாலோக்ய யசோதயா திருதம் சமாஸ்வசன்னஸ்ருஜலார்த்ரலோச்சனாः. குழந்தைக்கு என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆயர்கள்லாம் ஓடி வந்தார்கள். கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்தோ அப்படின்னு நினைக்கும் போதே அந்த கோபிகா ஸ்திரீகள் கண்களெல்லாம் கண்ணீர் தழும்பியது. அதுக்குள்ளே வீட்டோட உள்ளே இருந்து யசோதா ஓடி வந்து கண்ணனை இடுப்பில் தூக்கி வச்சிருந்தா. ஓடி வந்த ஆயர்கள் யசோதையோட இடுப்பில் கண்ணனை பார்த்த உடனே கொஞ்சம் நிம்மதி அடைந்து பெருமூச்சு விட்டார்கள்.